இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவுனிங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சமூகங்களும் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக என்னன்னு பாத்தீங்கன்னா குடிவாரி கணக்கெடுப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக அத்தனை தமிழ் சமூகமும் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும் வேணுங்கிற கோரிக்கையை திராவிடத்திடம், மத்திய அரசிடம் மாறி மாறி வைக்கிறாங்க. இதற்கு செவி சாய்க்கவே இல்லை. இதற்கு பொருள் என்ன? குடிவாரி கணக்கெடுப்புன்னு வந்துருச்சுன்னா இங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களுடைய உண்மையான ஜனத்தொகை என்னங்கிறது வெளிப்பட்டுரும். அப்படி வெளிப்பட்டுருச்சுன்னா எத்தனை பேர் அந்த சமூகத்துல இருந்து ரெப்ரசன்டேஷன் ஆகுறாங்க, வேலை வாய்ப்புல, கல்வியில ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்கிற கணக்கு வந்துடும். இந்த கணக்கு வந்துருச்சுன்னா தமிழ் சமூகத்துடைய ஒதுக்கீடுகளை எந்த அளவுக்கு களவாடி இருக்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டுவிடும். இது அம்பலப்பட்டு விடுமே, இத்தனை ஆண்டு கால திராவிட திருட்டு அரசியல் வெளிப்பட்டு விடுமே, நம்மளுடைய தெலுங்கு ஆதிக்க அரசியல் வெளிப்பட்டு விடுமேங்கிற நோக்கத்திற்காக ஒருபோதும் அவர்கள் இதற்கு செவிசாய்க்க மாட்டார்கள். செவிசாய்க்கவே மாட்டார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், குடிவாரி கணக்கெடுப்பு என்பது திராவிட இயக்கத்தவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது நடக்காது. மீறி நடந்தாலும் அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் என்பது அதுக்கு கணக்கெடுப்பை எடுக்காம இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு பொய்யாக அந்த கணக்கீடுகளை செய்வார்கள். தவறாக பொய். இன்னைக்கே அந்த வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. பல தமிழ் குடிகள் உள்ள பூந்து தெலுங்கு சமூகங்களோட இணைச்சு குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. புயவர்களை போய் அவங்க குலாலர்னு நீங்க அடையாளப்படுத்திக்கோங்கிறாங்க. உப்பிலியர்களை தமிழ் உப்பிலியர்களை உப்பாரான்னு தான் நீங்க சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி குழப்புறாங்க. நோக்கம் என்ன? தெலுங்கு ஜனத்தொகையை அதிகப்படுத்தி காட்டுவது. குலாலர்கள் இருப்பதே சிறுபான்மை. குலாலர் சமூகம்னு பெரும்பான்மை குயவர்கள் அடையாளப்படுத்திக்கணுமா? ஏன் இன்னைக்குதான் விழிப்புணர்வு வருது. ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொன்றாக பேசி பேசி புரிதல் ஏற்படுத்தி இவங்க நாளைக்கு இவங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் தெலுங்கர்கள் தமிழர்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி காட்டுவார்கள் இந்த திராவிட கூட்டம். அப்ப இன்னைக்கு இந்த நூலில் ஐயா அவர்கள் அருந்ததியர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், இத்தனை சதவீதம் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இருக்கவே முடியாது. காரணம்னா நீங்க அருந்ததிய மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க தான், அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான், அதுலயே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க இருந்து எடுத்து கொடுக்கணும்? ஏங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணுங்க, பொதுவுல இருந்து எடுத்து கொடுக்கணுங்க. இல்ல இடஒதுக்கீடுக்கான பர்சன்டேஜே கொஞ்சம் ஏற்றி அவங்களுக்கு ஒரு 2% கொடுக்கலாங்க. அதை விட்டுட்டு பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட 18க்குள்ள இருந்துகிட்டு 3% உள்ளொதுக்கீடு. இந்த உள்ளொதுக்கீடுன்னு சொல்லும் பொழுது SCA பிரிவுங்கிற பிரிவுல கொண்டு வந்துருவாங்க. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 3% அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அருந்ததியர்கள் இந்த 3% இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப முழுமையாகவே அவர்களால் அந்த வேலை வாய்ப்புக்குள்ள போயிட முடியும்.